வீட்டில் மத்தியானத்துக்கு மேலே அப்படியே இருந்து இருந்து கொஞ்சம் போர். நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எங்கேயாவது புதுசாக ஒரு வாய்க்கால் பக்கம் வயல் பக்கம் அப்படியே போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே டூ வீலரில் கிளம்புனோம். இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான பாட்டி கடையில் இந்த வறுத்த கடலை ரொம்ப ஃபேமஸ். அந்த பாட்டி கடையில் எப்பவுமே அந்த ஏரியாவுக்குள்ளே போனோம்னா அவங்கக்கிட்ட போனோம்னா அந்த வறுத்த கடலை கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம். வீட்டில் நீட்டாக அந்த கடலையை வறுத்து கொண்டு வந்துடும். சரி, அவங்கக்கிட்ட வாங்கிட்டு இந்த வயல் பக்கம் வாய்க்கால் பக்கம் போயிட்டு உக்காந்துட்டு ரிலாக்ஸாக அப்படி கடலை சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து டூ வீலரில் மண் தடத்தில் அப்படியே வாய்க்காக்கரையிலே ரொம்ப தூரம் போகிறது. நிறைய பேர் ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டு பக்கம் வயல்வெளிகள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டே போகிறப்ப சில இடங்கள்லாம் இந்த வாய்க்கால் பக்கம் அழகாக இருக்கும். இறங்கி கொஞ்சம் அந்த வாய்க்கால் தண்ணியில் கொஞ்சம் ஆடணும் போல் தோணும். அப்படி தான் வாய்க்கால் தண்ணியிலலாம் கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி டூ வீலர்லேயே அந்த வாய்க்காக்கரையிலேயே மண் தடத்துலேயே நீண்ட தூரம் அப்படியே போகிறது. போயிட்டு நமக்கு எங்கே ஒரு வாய்க்கால் ஓடுற இடம் நல்லா பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ரிலாக்ஸாக அந்த வாய்க்கால் கரையில் உக்காந்துட்டு அந்த வறுத்த கடலை அப்படியே உரித்து சாப்பிட்றது. இந்த மாதிரி வறுத்த கடலை ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆரோக்கியமானது. அதுவும் ஒரு அமைதியான இடத்துல நமக்கு பிடிச்ச ஒரு இயற்கை சூழல் அழகான உள்ள இடங்களில் நண்பர்களோடு அப்படி பேசிக்கிட்டு சாப்பிட்றது அது ஒரு சுகமாக இருக்கும். கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுவும் அங்கே ஓடுற தண்ணி, இந்த வயல்வெளிகள், பச்சை பசேர்னு காணப்படக்கூடிய நெற்பயிர்கள்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப வீட்டில் போர் அடிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஒரு மனசு ரிலாக்ஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வயல் பக்கம் வாய்க்கால் பக்கம் போயிட்டு வந்தோன்னு வச்சுங்க, ரிலாக்ஸ் ஆகிரும்.